உங்களுக்கு எதிராக செயல்படுகிற சில அந்தகார வல்லமைகளை முறியடித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலே ரட்சிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், விடுதலையாக்கப்பட்டவர்கள் அப்படி இருந்தும், ஆனால் நாம் அதுக்குண்டான அந்த ரட்சிப்புக்குண்டான ஒரு விடுதலையான வாழ்க்கை, ரட்சிப்புக்குண்டான ஒரு மீட்பின் வாழ்க்கை, ரட்சிப்புக்குண்டான ஒரு சமான வாழ்க்கை, ரட்சிப்புக்குண்டான ஒரு வெற்றியின் வாழ்க்கை வாழ முடியாமல் அநேகர் தடுமாறி நிலையான வேலை இல்லாமல், நிரந்தர வருமானம் இல்லாமல், பிசாசுக்கு இடம் கொடுத்து நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நிலைமை. ஆனால் இன்னைக்கு அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து எல்லா காரியங்களையும் முறியடித்து இன்று மாலை ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்திராகமம் 17:11. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக் மேற்கொண்டான். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் வேறு பிரித்து மோசே மூலமாக கூட்டிகிட்டு வர்றார். அப்படி கூட்டிகிட்டு வரும்போது ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நீங்கள் வெளியே வாங்க, உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன்னு சொல்லி வாக்கை கொடுத்து தான் கூட்டி வர்றார். கூட்டிகிட்டு வரும்போது அந்த எகிப்தின் படை விரட்டி கொண்டு வரும்போது ஒரு பக்கம் படை, இன்னொரு பக்கம் செங்கடல். ஆனால் அந்த செங்கடலை கர்த்தர் ரெண்டாக பிளந்து அதில் அந்த 10 லட்சம் மக்களை என்ன செஞ்சார்? வழி நடத்தினார். அப்படி வழிநடத்தி கொண்டு வரும்போது அடுத்த கட்டமாக ஒரு போராட்டம். செங்கடலை பிளந்து அடுத்து வெளியே வர்றாங்க. வந்தால் அவருக்குள்ள ஒரு போராட்டம் பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் அந்த செங்கடலை பிளக்கும்போது நடந்த ஒரு காரியம் என்ன என்று கேட்டால், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக, இயேசுவின் பிள்ளைகளாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக, தண்ணீரில் முழுகினவர்களாக ஒரு காரியத்தை அந்த இஸ்ரேல் மக்களுக்கு செய்தார். 1 கொரிந்தியர் 10:2. எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். கைத்தட்டி அப்பாக்கு மகிமை செலுத்துங்க பார்ப்போம். நல்லா கவனிங்க. அந்த அத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. எப்படி ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது? மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. அப்போ ஞானஸ்நானம் எடுத்தால் அவன் தேவனுடைய பிள்ளைகள் என்று அர்த்தம். அப்போ ஞானஸ்நானம் எடுத்த உடனேயே அவளுக்கு நடந்த ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், அவர்களுக்கு எதிராக அமலேக்கியன் ஆவி என்ன செய்து புறப்பட்டு வருகிறது. அமலேக்கியர் யுத்தம் பண்ண வருகிறார்கள். யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த யுத்தத்தில் மோசே வானத்துக்கு நேர கையை உயர்த்தும் போது அமலேக்கியர் தோத்து போனார்கள். மோசே கையை இறக்கும்போது இஸ்ரவேலர் தோத்தார்கள். யோசுவா சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறார். மோசே கை மேலே இருக்கும்போது யுத்தம் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் மோசே கை வலித்து கையை இறக்கும்போது யுத்தம் பின்வாங்குகிறது. ஆனால் மோசையை தாங்கும்படி 600 என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க, ஜெயத்தை பெற்றார்கள். இப்போ இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவின் பிள்ளையாக ஆயிருக்கவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் எல்லா அதிகாரத்தையும் பெற்றவர்கள். சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் ஞானஸ்நானம் எடுத்த உடனேயே உங்களுக்கு ஒரு யுத்தம் வரும். இப்போ இங்கே செங்கடல் பிளந்த உடனே அந்த செங்கடலில் நடந்து போகும்போதே ஞானஸ்நானத்தை கொடுக்குறார். அடுத்த ஸ்டெப்பு இந்த அமெரிக்கர்கள் என்ன செய்கிறாங்க? வந்துக்கிட்டு இருக்காங்க சண்டை போடுறதுக்கு. அப்போ இதில் ஜெயிக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலே ஞானஸ்நானத்தை பெற்ற உடனே நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக மாறி இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் முதல்ல அறிஞ்சிருக்கணும். அதாவது நீங்கள் பூமிக்கு உரியவர்கள் அல்ல, பரலோகத்துக்கு உரியவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், விடுதலையாக்கப்பட்டவர்கள், பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள். அப்போ இயேசுவின் பிள்ளை நீங்கள் சொல்கிற அத்தாட்டி அதிகாரம் உடையவர்கள். இது எல்லாத்துக்கும் நீங்கள் பாத்திரவான்கள். நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள். ஆனால் உங்களுக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 1:12. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு அதிகாரம் இருக்கிறது, உங்களுக்குள்ள ஒரு பலன் இருக்கிறது, உங்களுக்குள்ள வல்லமை இருக்கிறது. அதை எதிர்ப்பதற்கு யுத்தம் பண்ணுவதற்குண்டான ஒரு தகுதி இல்லாமல், யுத்தம் பண்ணுவதற்குண்டான ஒரு சக்தி இல்லாமல் நீங்கள் அவனுக்கு கீழ்பட்டு மட்டுப்பட்டு எதிர்க்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கீங்க. அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, எதிர்க்க வேண்டும். ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னால் தகுதி கிடையாது.
ஞானஸ்தானம் எடுப்பதுக்கு முன்னால் வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட்டால் ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு நீங்கள் பட்டா போட்டாச்சு உங்கள் பேரில், நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக மாறிட்டீங்க. அப்போனா உங்களுக்கு சில போராட்டங்கள் வரலாம், சில எதிர்ப்புகள் வரலாம். ஆனால் அது எதிர்த்து முறியடிப்பதுக்குண்டான தாளந்து, பவர், அந்த வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல், உயர முடியாமல், கடன்காரனாக தருத்தந்தாவிக்கு இடம் கொடுத்து பல சோதனைகளை நாம் தாங்கி கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு நேரம் கஷ்டப்பட வேண்டியதான், காலம்புறா கஷ்டம்னா அப்படி இருக்கக்கூடாது தேவ பிள்ளைய. அப்படா எதிர்ப்பை முறியடிக்க நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 15:2. சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்ப கவனிங்க, இஸ்ரவேல் மக்கள் அந்த பாலும் தேலும் காணாத ஒரு தேசத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். வரும்போது ஒரு எதிர்ப்பின் ஆவி ஒன்று வருகிறது. அந்த ஆவி பேர் என்னது? அமலேக்கின் ஆவி. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் உயர, நீங்கள் மேன்மையாக அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, அதிசயங்களை பெற்றுக்கொள்ள, நிலையான வருமானம் பெற, நீங்கள் கயிறு செய்கிற வேலையில் உயர்வு, பிஸ்னஸில் உயர்வு, எல்லாவற்றிலும் உயர்ந்த வாழ கர்த்தர் உங்களை அழைக்கிறாரு. அழைத்து கொண்டு நீங்கள் புறப்பட்டு நீங்கள் வெற்றியை பெற, விடுதலையை பெற, சந்தோஷத்தை பெற, சமாதானத்தை பெற, உயர்வை பெற, ஐஸ்வர்யத்தை பெற நீங்கள் வழியிலே பிரயாணம் பண்ணி போய் கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு எதிராக அமலேக்கியன் ஆவி வருவான். உங்கள் முன்னேற்றம் தடுக்கிறதுக்கு ஒரு ஆவி பேர் அமலேக்கியன் ஆவி. அந்த ஆவி என்ன செய்வான்னு கேட்டால் வழிமறிப்பான். உன் வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் ஆகாத அளவுக்கு, ஒரு நிரந்தர வருமானம் வராத அளவுக்கு, நீ வாழ்க்கையில் முன்னேற முடியாத அளவுக்கு அந்த அமெரிக்கன் ஆவி உன் வாழ்க்கையில் குறுக்க வருவான். நீ செழிப்பான பாதைகள் நடந்து போய் கொண்டு இருக்கிறாய், உயர்வான பாதைக்கு நடந்து போய் கொண்டு இருக்கிறாய். ஆனால் நடந்து போகும்போது உன்னை வழிமறிக்கும்படி, உன்னை நடக்க விடாமல் தடுப்பதற்கு அமெரிக்கன் ஆவி உன்னை யுத்தம் பண்ணுவதற்கு உன்னை தேடி வருவான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த அமெரிக்கன் ஆவியை மட்டும் நீங்கள் மேற்கொண்ட அடுத்த நிமிஷமே உங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும். திறந்த வாசலை திறந்து வச்சிருக்கிறேன். உங்க தோல்விகள் எல்லாமே அது ஜெயமாக மாறும். என்னாகமம் 13:29. அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். பாருங்க, தென்புறம் என்பது அமலேக்கியர் எங்கே குடியிருக்கிறாங்கன்னு கேட்டால் தென்புறம் என்பது ஒரு வனாந்தரமான ஒரு இடம், ஒரு செழிப்பில்லாத இடம், ஒரு வெட்டாந்தரையான ஒரு இடம். அப்படி என்றால் இந்த அமலேக்கியன் ஆவி நம்முடைய குடும்பத்தை தாக்கும்போது நம்முடைய வாழ்க்கை என்னவா வாழ்க்கையை மாறிடுன்னு கேட்டிங்கன்னா வனாந்தரமான வாழ்க்கையாக மாறிவிடும். நீங்கள் உயர்வை நினைச்சாலும் உயர முடியாது. அப்போ இந்த அமலேக்கியன் ஆவியை மேற்கொள் நீங்கள் என்ன சொல்லி தெரிஞ்சிருக்கணும். ஆதியாகமம் 36:12. திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமனையாட்டியாய் இருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றாள். இப்போ கவனிங்க, தயவுசெய்து கண்ணும் கருத்தமாக கவனிங்க. இந்த செய்தி முடிவில் உங்கள் குடும்பத்தில் கிரியை செய்கிற இந்த அமலேக்கியன் ஆவியை கட்டி முறியடித்து வெளியே தப்புறோம். இதுவரை ஆயத்தமாக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் மடை திரண்ட வெள்ளம் போல உங்களை தேடி வரப்போகுது. கைத்தறி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. இந்த அமலேக்கியன் ஆவி எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டால் ஏசா சந்ததியிலிருந்து வந்தது. ஓகே, இந்த அமலேக்கியன் ஆவி எங்கேருந்து வந்தது? ஏசா சந்ததியில் வந்தது. அப்போனா இந்த ஏசா சந்ததியில் வந்த அந்த அமலேக்கியன் ஆவியுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் வாக்கு தத்தத்தை நம்ப விட மாட்டான். இந்த அமலேக்கியன் ஆவியுடைய வேலை என்னது? வாக்கு தத்தத்தை நம்ப விட மாட்டான். ரெண்டாவது, நீ எதுக்கு வாழ்கிற, நீ செத்துரு என்று அவன் சொல்லுவான். எதுக்கு வாழ்கிற, நீ செத்துரு என்று அவன் சொல்லுவான். இந்த அமெரிக்கன் வாலி, அந்த அமெரிக்கனுடைய ஆவி உங்களை கைடு பண்ணி கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டால், எனக்கு எதுக்கு வாக்கு தத்தம் ஏன்னு கேட்டால், யாக்கப்பு கூழு கொண்டு இருக்கும்போது ஏசா கேட்குறாரு. கூழு கேட்கும்போது செஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துருன்னு சொல்ல உடனே, எனக்கு இந்த செஷ்டபுத்திர பாகம் எனக்கு எதுக்கு, நான் சாக போகிறேன் என்று அந்த ஏசா சொல்கிறார். அந்த ஏசாவுக்குள்ளே இருக்கிற ஆவி என்ன செய்யுது, அது வெளியேறகம் வருது. அந்த சந்ததியிலிருந்து வந்தது தான் இந்த அமெரிக்கனுடைய ஆவி. ஓகே, அப்படின்னா இந்த அமெரிக்கன் ஆவியுடைய வேலைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுமனையாட்டி, அதாவது ஒரு ஆள் 2 3 வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவான். இந்த அமெரிக்கன் ஆவி என்னது? ஒரு ஆள் 2 3 அப்படின்னு அர்த்தம் புரியுதா? சைடு, லெஃப்ட்டு, ரைட்டு அப்படி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருவான் இந்த அமெரிக்கன் ஆவி. ஓகே, ஒரு ஆள் 4 முடிப்பார், ஒரு ஆள் 5 முடிப்பார். இந்த வேலையை தான் இந்த அமெரிக்கன் ஆவி பண்ணும், பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்து இந்த ஆவி வாக்கு தத்தத்தை நம்ப விடாது.
வாக்குத்தத்தத்தை என்ன செய்யாது? நம்ப விடாது. வாக்குத்தத்தம் மேலே கவனம் வைக்காத. எதுக்கு? வாக்குத்தத்தம் உனக்கு நிறைவேறாது, இந்த வாக்குத்தத்தை சொல்லி எனத்தை கண்ட அப்படின்னு சொல்லி நம்மளை ஊந்துதல் பண்ணுற வேலை தான் இந்த அமலேக்கின் ஆவி. அடுத்து இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. யாத்திராகமம் 17:16. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய். இப்ப இந்த அமலேக்கின் ஆவி என்னன்னு கேட்டா, சிங்காசனத்துக்கு போக விடாமல் தடுக்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்குவான். இந்த அமெரிக்கன் ஆவி நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. சிங்காசனத்துக்கு இவனுக்கு சம்பந்தமே கிடையாது, பரலோகத்துக்கு இவனுக்கு சம்பந்தம் கிடையாது. அப்போ நம்ம எல்லாருமே பரலோகவாசி தான், நம்ம ஒரு நாள் பரலோகத்துக்கு போக போகிறோம். ஆனால் இந்த ஆவி நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய எண்ணத்தில், நம்முடைய சிந்தையில் அவன் நம்மளுக்குள்ள கிரியை செஞ்சானா பரலோகத்தை குறித்து தாட்டே கொடுக்க மாட்டான், பரலோகத்தை குறித்து எண்ணத்தையே கொடுக்க மாட்டான், பரலோகத்துக்கு போக மாட்டான். இது பரலோகமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு உருவாக்கி கற்றுக் கொடுக்கிற வேலையை பண்ணுகிறவன் தான் இந்த ஆவி. இந்த வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இருந்தபடியால். கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு என்னவா இருப்பான் பாருங்க. கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு, பரலோகத்துக்கு விரோதமா செயல்படுகிறவன், பரலோகத்துக்கு போற மக்களை பரலோகத்துக்கு போக விடாம தடுக்கிற வேலையை பண்றவன், பரலோகத்தை பத்தி பேச மாட்டான், பரலோகத்தை பத்தி பேச விட மாட்டான். நெருக்கத்தையும் துக்கத்தையும் சாவையும் இதை குறித்து தான் என்ன செய்வான்? பேசிக்கொண்டே இருப்பான். பார்த்துக்கொள்ளுங்க. அவன் பரலோகத்துக்கு போக விட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு ஆவி தான் இந்த அமலேக்கின் ஆவி. இன்னைக்கு அநேக மனிதர் உள்ளத்திலே, அநேக குடும்பங்களிலே இப்படிப்பட்ட ஆவிகள் என்ன செய்து கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த ஆவியுடைய சிம்டம் என்னன்னு கேட்டால், வழிமறிக்கும் ஆவி. இந்த ஆவி பேர் என்னது? இந்த அமலேக்கின் ஆவி பேர் என்னது? அடுத்து வாக்கை நம்ப விடாது. இந்த ஆவி பேர் என்னது? வாக்கு தத்தத்தை நம்ப விடாது. மூன்றாவது வேசித்தனம் பண்ண வைக்கிற ஆவி. நீ 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 8 முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை அப்படின்னு ஏவி விடுகிற ஒரு ஆவி அமலேக்கின் ஆவி. அடுத்து பரலோகத்துக்கு போக விடாம தடுக்கிற வேலையை பண்ற ஆவி இந்த ஆவி. அடுத்து சாக சொல்லி தூண்டுகிற ஆவி இந்த ஆவி. ஓகே. அடுத்து ஏமாற செய்யும் ஆவி. அடுத்து கொலைவெறி பிடித்த ஆவி இந்த ஆவி. ஓகே. ஏசா சொல்கிறான் பாருங்க, யாக்கோப்பு என்னைக்கு நாள் வருவேன், அவனை கொலை பண்ணுவேன், வெட்டுவேன் அப்படின்னு சொல்கிறான் ஏசா. புரியுதா உங்களுக்கு? அதே போல் இந்த கொலைவெறி பிடிச்ச ஆவி தான் இந்த அமலேக்கின் ஆவி. அப்போ இது இஸ்ரவேல் மக்களோட போராடி யுத்தம் பண்ணி அவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் தடுத்து நின்று போராடின ஆவி தான் இந்த ஆவி. அப்போ அந்த ஆவி இந்த நாட்களிலே அமலேக்கின் ஆவி நம்முடைய குடும்பங்களிலே இப்போவும் அது நடைமுறையில் இருந்து கொண்டு இருக்கிறது, செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலேயே அந்த அமலேக்கின் ஆவியை ஜெயித்தார்கள். ஆனால் இயேசு நமக்காக இரத்தத்தை சிந்தி நம்மளை பிள்ளையாக மாற்றிருக்கிறாரு. நாம் ஈஸியாக இந்த அமலேக்கின் ஆவியை ஜெயிக்க முடியும். ஆமே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னொரு வசனத்தை வாசிங்க. இந்த ஆவி நம்ம உள்ளத்தில் உட்காருமா. இந்த ஆவி என்ன செய்யுமா? நம்ம உள்ளத்தில் உட்காருமா. உட்காந்துட்டு நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவிக்கும் மாமிச ஆவிக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட வச்சுக்கிட்டே இருக்குமா இந்த ஆவி. நம்ம நல்லது செய்ய போவோம், நல்லது செய்யாது அப்படிங்கும். நம்ம பரிசுத்தமாக வாழ நினைப்போம், பரிசுத்தமாக இருக்காது அப்படின்னு சொல்லும். நம்ம அமைதியாரு சமானம் இருன்னு சொல்லுவோம், இது சமானம் இருக்க அவனவே அடி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த 2 மாமிசத்துக்கு நமக்குள்ள இருக்கிற ஆவிக்கும் ஒரே யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த யுத்தத்திலிருந்து பவுலடிகள் இடத்துல சொல்கிறார்ல, எனக்குள்ள இருக்கிற பாவமே, ஒரு வசனம் பவுலடிகள் சொல்கிறாரு, எனக்குள்ள இருக்கிற பாவமே அதை செய்ய விடாமல் என்ன செய்கிறது? தடுக்கிறது அப்படின்னு சொல்லி பவுலடிகளார் ஒரு இடத்துல பேசுகிறாரு. பார்த்துக்கொள்ளுங்க. புரியுதுங்களா? நான் பரிசுத்தமாக இருக்க நினைக்கிறேன், நான் யோக்கியனை வாழ நினைக்கிறேன், ஆனால் எனக்குள்ள இருக்கிற ஆவி என்ன செய்யுது? என்னை யோக்கியமாக வாழ விட மாட்டேங்குது, தப்பு பண்ண வைக்குது, சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் சண்டை போட வைக்குது அப்படிங்கிறார் பவுலடிக்கிறார் ஒரு இடத்துல. ஆனால் பார்த்துக்கொள்ளுங்க, இதை முறியடிக்கிறதுக்கு உண்டான அந்த சக்தி, இதை முடியறதுக்கு உண்டான வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது. இதை மட்டும் முறியடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை உயர்வு யாராலையும் தடுக்க முடியாது. இமிடியட்லியா நீங்கள் மலை மேலே இருக்கிற பட்டணம் போல உயர்ந்துருவீங்க. இந்த ஒரு ஆவி தான் உங்கள் வாழ்க்கையை முன்னேற விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. புரிஞ்சவங்க அல்லேலூயா, அறிகிறவங்க அல்லேலூயா, இதுவரை நான் பட்ட பாடுக்கு விடுதலை கிடைக்க போகுதுன்னு சொல்கிறவங்க அல்லேலூயா. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த ஒரு ஸ்பிரிட்டு பல வழியில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். வழிமறிப்பான், வாழ்க்கையில் முன்னேற விடாமல், ஏன்னா திருட்டுத்தனமாக வழிமறிப்பான், ஏன்னா குடும்பத்தை கலைப்பான், பரலோகத்துக்கு போக விட மாட்டான், வாக்கு தத்தத்தை நம்ப விட மாட்டான், சாக வைப்பான். இதோடைய வேலைகள் எல்லாமே சேர்ந்து தான் இந்த அமலேக்கின் ஆவி பண்ணி கொண்டு இருக்கிறது. அப்போ இது அநேக குடும்பங்களில் நடைமுறை இருப்பதனால தான் ஒரு தொழிலில், ஒரு பிஸ்னஸில் முன்னேற முடியல. ஒரு தொழில் பண்ணால் அந்த தொழிலில் வருமானம் வரணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணால் அந்த பிஸ்னஸில் வருமானம் வரணும்.
அப்போ அந்த வழிமறிக்கிற ஆவி உள்ளே புகுந்து என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டுறான். பார்த்துக்கொள்ளுங்க அந்த வழிமறிக்கிற ஆவி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வழிமறிக்கிற ஆவி அந்த அமெரிக்கன் ஆவிக்கு இடம் கொடுத்தனால, அதை எதிர்த்து போராட முடியாதனால நீங்கள் பிரச்சனையை சந்தித்து வேதனையை சந்தித்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் மகனுக்கு படிப்பு காரியம் முடிஞ்சிருச்சு, நல்ல வேலை கிடைக்குன்னு நினச்சி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த வேலை கிடைக்க விடாமல் வழிமறிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் ஒரு காரியத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அது எதிர்பார்த்து கையில் கிடைக்காம வழிமறித்து கொண்டு இருக்கிறான். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியம் முடிக்க நினைக்கிறீங்க, வழிமறித்து கொண்டு இருக்கிறான். கற்பத்துக்குன்னு உண்டாமல் இருக்குது, வழிமறித்து கொண்டு இருக்கிறான். உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டு ரெடியாக இருக்குது, வழிமறித்து கொண்டு இருக்கிறான். அப்போ இதை மேற்கொள்வதற்கு, இதை முறியடிப்பதுக்கு உண்டான தாளந்து, அந்த தைரியம், அந்த உற்சாகம், அந்த அதிகாரம், அந்த பவர் ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் அதை நீங்கள் பயன்படுத்தாமல், அதை செய்யாமல் இருப்பதனால பல பாடுகளும், பல வேதனைகளும், பல கஷ்டங்களும், பல நஷ்டங்களும், பல நெருக்கங்களும், பல நிந்தைகளும், சில அவமானங்களை சந்தித்து போராடி வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இனிமேல் அப்படிப்பட்ட வாழ்க்கை நீ வாழப்போவது கிடையாது. இனிமேல் நீங்கள் வாழ்க்கை ஜெயமான வாழ்க்கையாக மாறப்போகிறது. கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. அப்போ கவனிங்க, இந்த ஆவிகள் தான், இந்த அமெரிக்கன் ஆவி தான் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் இறங்கி யுத்தம் பண்ணது. அதுக்கு ஜெயிக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்கங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஜெயமாக மாறிடும். ஓகே, அல்லேலூயா. சரி, அந்த அமெரிக்கன் ஆவி மேற்கொள்கிறதுக்கு மோசே என்ன பண்ணினார்? அவர் என்ன செஞ்சார்? 2 கையையும் வானத்துக்கு நேராக உயர்த்தினார். உயர்த்த அடி விழுந்துக்கிட்டு இருக்கு அமெரிக்கனுக்கு. ஆனால் கையை இறக்க இஸ்ரேலுக்கு அடி விழுகுது. ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு ஆள் கையை உயர்த்த நிமித்தமாக ஆயிரக்கணக்கான மக்கள் தோத்து போகிறாங்க. ஒரு ஆள் கையை உயர்த்த நிமித்தமாக லட்சக்கணக்கான மக்கள் தோத்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போனா உங்கள் குடும்பத்திலே ஒரு ஆள் தேவனை நோக்கி கையை உயர்த்தி துதித்து ஸ்தோத்திரித்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தினால் வேலை கிடைக்காத காரியம் உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். நீ வேலை தேடி அலைய வேண்டியதில்லை, கர்த்தர் அந்த வேலையை உனக்கு போட்டு கொடுப்பாரு. காரணம், வழிமறிக்கிற ஆவி உடைக்கப்பட்டு விட்டது. மாக்காலா தூ சபூரா கப்பூரா லேத்தி நிமா கலரா. புரிஞ்சுக்கங்க. ரட்சிக்கப்பட்டு 8 வருஷம், ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம், இன்னும் ஒரு விடுதலை பார்க்க முடியல, இன்னும் உயர்வா பார்க்க முடியல, இருந்த வண்ணமா இருந்துகிட்டு இருக்கேன். இயேசு உங்க மேல சீல் வச்சிட்டாரு. என்ன சீல்? ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு என்னைக்கு ரட்சிப்படைஞ்சீங்களோ அன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிகளை முத்திரை குத்தப்பட்டிருக்கீங்க. உன் மேல முத்திரை விழுந்திருக்கு, உங்க மேல முத்திரை இருக்கு. அது என்ன முத்திரை? மீட்பின் முத்திரை, விடுதலையின் முத்திரை, மன்னிக்கிற முத்திரை, செழிப்பின் முத்திரை, பரலோகத்தின் முத்திரை, என் பிள்ளைங்கிற முத்திரை. அந்த முத்திரை உனக்குள்ள இருக்கிறது. அந்த முத்திரையை வைத்துக் கொண்டு அவனுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் இனிமேல் அப்படிப்பட்ட அமெரிக்கன் ஆவிக்கு நீங்க கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு ஜெயத்தை எடுக்க போறீங்க, இன்னைக்கு வெற்றியை எடுக்க போறீங்க, இழந்த எல்லாவற்றையும் நீங்க திருப்பி கொள்ள போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் தோல்வியான வாழ்க்கை ஜெயமான வாழ்க்கையாக மாறப்போகிறது. உங்கள் குடும்பம் முன்னேற தடுக்கிற வழிமறிக்கிற ஆவிதான் அமெரிக்கன் ஆவி. உங்கள் குடும்பம் முன்னேற அளவுக்கு ஊரல கேட்டு தடுப்பு போடுறான் பாருங்க, அவன் தான் அமெரிக்கன் ஆவி. அந்த அமெரிக்கன் ஆவியை அடிச்சிங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, சோழி முடிஞ்சு. ஏன்னு கேட்டால் இந்த ஆவி பேர் அமெரிக்கன். நீங்கள் வேதத்தை நல்லா படித்து பாருங்களேன். இந்த அமெரிக்க ஆவி எங்கேருந்து வரான்? ஏசாட்டா இருந்து வர்றான், ஏசா சந்ததியிலேருந்து வர்றான். பார்த்து புரியுதுங்களா? அப்போ நீங்கள் அடித்த இது 1 சாமுவேல் 15 பார்த்தீங்கன்னா வழிமறிக்கிற ஆவி. என்னங்க 13:20 பார்த்தீங்கன்னா அமெரிக்க தென்புறத்துலேருந்து வர்றான். ஆதியாகமம் 36 பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஏசாவின் சந்ததி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட வேலைகளை பண்ணுறவனை அவனுக்கு நம்ம இடம் கொடுத்து வச்சுருக்கோம். அப்போ ரெண்டாவது அவன் எப்படி உள்ளே வர்றான் பாருங்க, ஞானத்தை கெடுப்பான். பார்த்துக்க, ஞானத்தை கெடுப்பான். அந்த ஞானத்தை கெடுக்கிறதுக்கு இந்த ஆவி வேலை செய்வான் மாம்சத்துக்குள்ள. கலாத்தியர் 5:17 மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. நீங்க செய்ய நினைக்கிறத செய்ய முடிய மாட்டேங்குது. நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லி நீங்க செய்ய நினைக்கிறீங்க, முடியல. நீங்க வாழ்க்கையில முன்னேற நினைக்கிறீங்க, செய்ய நினைக்கிறீங்க, முடியல. நல்லா தொழில் பண்ண நினைக்கிறீங்க, முடியல. அப்ப என்ன, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா திருப்பி அந்த வசனத்தை நல்லா படிக்க பார்ப்போம்.
மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும். மாமிசம் இங்க இருங்க, நமக்குள்ள ஒரு ஆவி, பரிசுத்த ஆவின்னு இருக்கிறாரு. இந்த ஆவிக்கு விரோதமா மாமிசத்தை கொடுக்கிற இந்த அமலேக்கியன் ஆவி இருக்கிறான். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. ஆவி மாம்சத்துக்கு விரோதமா இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை, நீங்க செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் மோதிக்கொண்டு இருக்கிறது. அப்படி என்றால் நீங்க ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறீங்க, இந்த ஆவி செய்ய விட மாட்டேங்குது. மாமிசம் இங்க போகணும்னு நினைக்கிறீங்க, இது போக விட மாட்டேங்குது. இந்த இடத்துல வேலை கிடைக்க நினைக்கிறீங்க, இது வேலை கிடைக்க விடாம தடுக்குது. இது நம்ம உள்ளத்துக்குள்ளே, அதான் பவுலடிகள் அழகா சொல்ற பாருங்க, எனக்குள்ள இருக்கிற பாவமே அதை செய்ய விடாம தடுக்குன்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்க. அந்த வசனம் எடுத்துட்டீங்களா பவுலடி? வாசி. ரோமர் 7:23 வாசிங்க பாப்போம். கையை தட்டி அப்பாங்க மகிமை செலுத்து. புரிஞ்சுக்குங்க. இப்போ உங்களுக்கு இருக்கிற ஆவி, உங்க இருக்கிற கண்ணு, கை, இது அவயங்கள். இந்த அவயங்கள்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான் அந்த ஆவி. அவனை முறியடிச்சு நீங்க வெளியே பார்த்த போற இயேசுவின் நாமத்துல. மைக்கில் வாசிங்க அந்த வசனத்தை. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் உங்க மனதுல பிரமாணம் வச்சிருக்கீங்க. எங்க இருக்க கவனிங்க, இல்ல என்ன பாருங்க, முக்கியமான பாயிண்ட் வந்திருக்கீங்க. உங்க மனதுல கற்பனை, கட்டளை, பிரமாணம், அற்புதம், அன்பு, இரக்கம், சந்தோஷம், சமாதானம், இந்த பிரமாணமான இந்த காரியங்கள் உங்க மனதுல இருக்கு. வெற்றி இருக்கு, விடுதலை இருக்கு, உயர்வு இருக்கு, சுகம் இருக்கு. இருந்தாலும் அடுத்து வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். வேறொரு பிரமாணம், அதாவது அந்த அமலேக்கியன் ஆவி பிரமாணம். அதாவது கர்த்தர் உன்னை தெரிஞ்சிட்டாரு, உனக்குள்ள வாக்க வச்சிருக்கிறாரு, வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறாரு. ஆனா உனக்குள்ளே வேறொரு ஆவிக்கில, உன் ஆத்மால, உன் சரீரத்துல வேறொரு பிரமாணம். நீ பரலோகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ இந்த பாவத்தை செய்யி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சீக்கிரம் போயிடலாம். இதை செய்யி, பொய் சொல்லு, இதை களவாண்டு, இதை திருடு, ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு பிரமாணம் உன் உள்ளத்துக்குள்ள என்ன செய்து ஓடிக்கிட்டு இருக்கு. வாசிங்க. அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு, அவயங்கள் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. இன்னொரு இடத்துல பவுலடி சொல்றாரு, எனக்குள்ள இருக்கிற பாவமே அதை செய்ய விடாம தடுக்குன்னு சொல்லி இன்னொரு இடத்துல பவுலடிகள் சொல்றாரு. பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நல்லா கவனிங்க. ஏனுங்க, வாக்கு ஒரு பக்கம் இருக்கு, இயேசுடைய அற்புதம் ஒரு பக்கம் இருக்கு. நான் விரும்பாததை நான் செய்தால், வசனம் சொல்லுங்க, அதிகாரம் சொல்லுங்க. ரோமர் 7:20. ரோமர் 7:20. அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ள இருக்கிற வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எனக்குள்ள வாசம் பண்ணுகிற அந்த பாவமே என்ன செய்யுது? இங்க விரும்பாததை நான் செய்தால், அப்படின்னா அது யாரு செய்ய வைக்கிறா? நீங்க விரும்பாததை செய்யறது யார் வைக்கிறா? உங்களுக்குள்ள இருக்கிற பாவமே செய்ய வைக்கிறது. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க. இங்க இருங்க, இப்போ நீங்க பியூரா மாற போற அமெரிக்கனை இப்போ ஓட போறேன். ஏன்னா உங்களை கர்த்தர் அங்கங்கே ட்ரிகிள் பண்ணி வச்சிருக்கிற அந்த பிசாசு எல்லாத்தையும் உடச்சி எரிய போகிறேன். இன்னைக்கு விடுதலையை பார்க்க போகிறீங்க. மட திரண்ட வெள்ளம் போல் நீங்கள் என்னென்ன எதிர்பார்த்தீங்க, என்னென்ன கேட்டீங்களோ அதெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. கையை டப்பாக்க மேமே செலுத்து. புரியலையா? எங்க இந்த உடம்புக்குள்ள என்ன இருக்குது? கர்த்தருடைய பிரமாணம்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறாரு பாருங்க, பவுலடிகள் அழகாக எழுதியிருக்கிறாரு, நமக்குள்ள இன்னொரு பிரமாணம் ஒன்று இருக்கான். நமக்குள்ள என்ன இருக்குது? இன்னொரு பிரமாணம் என்ன தெரியுமா? பயத்தின் ஆவி. நீ பரீட்சை எழுத முடியாது, நீ தோற்று போயிடுவ அப்படின்னு சொல்லி இன்னொரு பிரமாணம் இருக்குது. ஒரு பிரமாணம் சொல்லுது, நீ வாழ்ந்திருப்பாய், வேந்திருப்பாய், உனக்குள்ள ஞானம் இருக்கிறது, உனக்குள்ள வல்லம் இருக்கிறது, உனக்குள்ள அற்புதம் எழுவி பிரகாஷ் சொல்லி ஒரு பிரமாணம் இருக்கு. ஆனால் இன்னொரு பிரமாணம், நீ எழும்ப முடியாது, நீ பிரகாசிக்க முடியாது, வெளிச்சம் கொடுக்க முடியாது, நீ சாகத்தான் வேணும், இதை வச்சு நீ வாழ முடியாதுன்னு சொல்லி இன்னொரு பிரமாணம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கு. புரியுதாங்க? புரியுதா? அப்ப ஒரு பக்கம் வாக்குத்தத்தம் இருக்கு. அப்ப அதான் சொல்லப்பட்டிருக்கு, அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இங்க நீங்க விரும்பாததை நீங்க ஒன்று செய்றீங்க, பார்த்துக்கொள்ளுங்க. இங்க விரும்பாததை நீங்க செய்றீங்கன்னா அது நீங்க செய்யல, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாவம் செய்கிறது. ஓகே, இப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ எவ்வளோ நன்மைகள் பண்ணுறீங்க, எவ்வளோ அன்பாக பேசுகிறீங்க, எவ்வளோ சமாதானமாக பேசுகிறீங்க, தாழ்மையாக பேசுகிறீங்க, இதெல்லாம் பிரமாணம். ஆனால் அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவன் இடத்துக்கு வந்தாலும் சரி வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. அவனுக்குள்ள அமெரிக்க நான் உள்ள உட்காந்து கிடக்கு. நான் கவரிமான் பரம்பரை, அவன் வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன், அமெரிக்க நான் அவனுக்குள்ள உட்காந்துருக்கு.
செத்தாலும் என் உயிரே போனாலும் அவங்ககிட்ட பேச மாட்டேன். அமெரிக்க நாவி கூட உட்காந்துருக்கு. கர்த்தர் செய்கிறார் சொல்ற, எங்க செய்கிறாரு? ஒன்றும் செய்ய மாட்டார். ஜெபிச்சு என்னத்தை கண்டோம்? அமெரிக்க நாவி உள்ள உட்காந்துருக்க. இப்படி பேசுகிறவர்கள், இப்படி சொல்லுகிறவர்கள், இப்படி நினைக்கிறவர்களுக்குள்ள இன்னொரு பிரமாணம் உள்ள உட்கார்ந்திருக்கு. ஒரு பிரமாணம் வாழ்ந்திருப்பாய், உயர்ந்திருப்பாய், செழித்திருப்பாய், பிறகுவாய் இயேசுவின் பிள்ளை, பரலோகத்தின் பிள்ளை. ஒரு பிரமாணம். இன்னொரு பிரமாணம், நீ செய்ய முடியாது, நீ வாழ முடியாது, எழும்ப முடியாது, நீ சாக வேண்டும் அப்படிங்கிற இன்னொரு பிரமாணம் உள்ள இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து என்ன செய்து யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறது நம்முடைய உள்ளத்துக்குள்ளே. அதான் சொல்லப்பட்டிருக்கு கலாத்தியர் 5:17, மாமிசத்துக்கும் நமக்கும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறாய். போறது போகிறது, போவேணா, இருப்போமா இருக்க வேணாமா, போராட்டம், யுத்தம். இந்த வேலைக்கு போகுமா போகாத, யுத்தம். இங்கே உட்காருமா உட்கார வேணாம், யுத்தம் உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. திருப்பி அந்த வசனத்தை கலாத்தியர் 5:17, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை, நீங்க செய்ய வேண்டும் என்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. அப்ப ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க, ஜெபிக்க முடிய முடியாது. துதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க, விடமாட்டான். வேதம் வாசிக்க வேண்டும் நினைக்கிறீங்க, விடமாட்டான். ஆலயத்துக்கு வர வேண்டும் நினைக்கிறீங்க, விடமாட்டான். டெய்லி பிரேயருக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, விடமாட்டான். இது எல்லாம் உங்களுக்குள்ளே ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமாவா இல்லையா? காலை 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லி ஒரு பிரமாணம் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் தூங்கு, இன்னும் கொஞ்சம் தூங்கு, விடமாட்டான். எப்படி 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கணும், ஒரு பிரமாணம். இன்னொரு பிரமாணம், பரவாயில்ல 6 மணிக்கு எந்திரிச்சிக்கலாம், தூங்கு, இன்னொரு பிரமாணம். இது ரெண்டும் என்ன செய்யுது? டெய்லி நமக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. கலாத்தியர் 5:17 படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. ஆனால் அவன் உள்ளே உட்கார்றதுனால தானே இதெல்லாம் சொல்கிறேன். நம்ம உட்கார விடலாமா? அதுக்கு அவனை நீங்கள் வெளியேற்றணும். நான் சொல்கிறேன், இப்போ நான் சொல்கிறத கரெக்டாக நீங்கள் செஞ்சிட்டேன்னு வச்சுக்கொள்ளுங்க. நாளைக்கு 1 வருஷத்துக்கு முன்னால் ஜெபிச்சது, போன மாதத்துக்கு முன்னால் ஜெபிச்சது, நேற்று ஜெபிச்ச ஜெபத்துக்கு திங்கக்கிழமை உங்களுக்கு பதில் கிடைக்க போகுது. ஒரு சில பேர் ஆமன்றீங்க, ஒரு சிலர் இருக்கீங்க. பதில் கொடுக்க போறாரு. ஆமே, அல்லேலூயா. அப்படின்னா அவனை எதிர்க்கிறதுக்கு நீங்க தெரிஞ்சிருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மோசே என்றால் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று அர்த்தம். மோசே என்றால். அடுத்து ஆரோன் என்றால் வெளிச்சத்தின் பிள்ளை என்று அர்த்தம். ஆரோன் என்றால் என்ன அர்த்தம்? அடுத்து ஊர் என்றால் அக்கினிமயமானவர் என்று அர்த்தம். ஓகே. யோசுவா என்றால் மீட்கப்பட்டவன் என்று அர்த்தம். புரியுதா? இவர்கள் 4 பேரும் சேர்ந்து தான் அமலேக்கனை அடிச்சாங்க. ஹலோ, இவர்கள் சேர்ந்து தான் அமலேக்கனாவை என்ன செஞ்சாங்க? அடிச்சாங்க. எத்தனை பேர் சேர்ந்து அடிச்சாங்க? மோசே, ஊர், யோசுவா, 4 பேர் சேர்ந்து அடிச்சாங்க. அப்போ இந்த 4 பேர்த்துக்கு பேர் என்ன? மோசேக்கு என்னது? ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். அப்புறம் என்ன அர்த்தம்? ஞானஸ்தானம் எடுத்தவன். ஓகே, ஜலத்தில் எடுக்கப்பட்ட என்ன அர்த்தம்? ஞானஸ்தானம் எடுத்தவன். அடுத்த ஆரோன் வெளிச்சம். ஆரோன் என்ன அர்த்தம்? வெளிச்சத்தின் பிள்ளையை. உனக்கும் இருட்டுக்கும் சம்பந்தம் இல்லை, நீ வெளிச்சத்தில் தான் வாழ்வ, இருட்டை நீ பார்க்க மாட்ட, எங்கே போனாலும் உன் பாதை வெளிச்சமாக இருக்கும், வெளிச்சத்தின் பிள்ளை. அப்போ நான் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஜலத்திலேருந்து எடுக்கப்பட்டுட்ட, ஜலத்தில் பிறந்துட்ட, அதனால நீ என்னவா மாறிட்ட? வெளிச்சத்தின் பிள்ளை என்ன செஞ்சிட்ட? மாறிட்ட. ஊர் என்றால் நீ ஒரு அக்கினிமயமானவர். உனக்கு எதிராக எழும்புகிற அந்தகார வல்லமையை அக்கினியால சுட்டடித்து முறியடிக்கக்கூடிய ஒரு வல்லமை உனக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நைட்டு செய்ய போறீங்க, நாளைக்கு உங்களுக்கு விடுதலை வரப்போ. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவா என்றால் இப்போ 4 காரியம். ஜலம்னா ஞானஸ்தானம் எடுத்தவன், வெளிச்சம்னா நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம், வெளிச்சத்தின் பிள்ளைய. 3 என்னது? 4 என்னது? அப்படின்னா இந்த 4க்குண்டான அதிகாரத்தை பெற்றவன் நான். எங்க சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், எனக்குள்ளே வெளிச்சத்தின் பிள்ளையாக மாறி இருக்கிறேன், எனக்குள்ளே அக்கினிமயமானவர் இருக்கிறார், நான் எல்லா காரியத்திலும் மீட்கப்பட்டுட்டேன், எல்லா சாப பாவத்திலிருந்து மீட்கப்பட்டுட்டேன், நான் மீட்கப்பட்டவன். இந்த 4 காரியத்தை நீங்க சரியா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அமலேக்கிய நாவியை அழகா அடிச்சு நொறுக்கிடலாம். இவங்க 4 பேரும் சேர்ந்து தான் அமலேக்கியனை போட்டு தள்ளினாங்க. ஓகே,
மோசே பேருக்கு என்ன அர்த்தம்? ஆரோன் பேர் என்ன அர்த்தம்? ஊருக்கு பேர் என்ன அர்த்தம்? யோசுவாக்கு பேர் என்ன அர்த்தம்? மீட்கப்பட்ட. எழுதிட்டீங்களா? ஓகே. அப்போ நீ என்ன செய்யணும்? நான் ஞானசானம் எடுத்துட்டேன். எல்லாம் சொல்லுங்க, நான் ஞானசானம் எடுத்துட்டேன். சொல்லுங்க, நான் ஞானசானம் எடுத்துட்டேன். அதனால நான் வெளிச்சத்தின் பிள்ளை. வெளிச்சத்தின் பிள்ளையானதா எப்போது ஒளி வீசும்படி எனக்குள்ளே அக்கினிமயமானவர் எனக்குள்ளே இருக்கிறார். அது நிமித்தமாக எல்லா உலகப்புறமான காரியத்திலிருந்து இயேசு ரத்தத்தை சிந்தி என்ன மீட்டெடுத்துட்டார். 4 பாயிண்ட். இதை திருப்பி சொல்லுங்க பார்ப்போம். இதை சொல்லிட்டு தான் அவனை அடிக்கணும். யார் அடிக்கணும்? சரி, அமெரிக்கன் ஆவி செயல்பாடு என்ன சொல்லுங்க பார்ப்போம். அமெரிக்கன் ஆவி செயல்பாடு வழிமறிக்கும் ஆவி. 1 வாக்கு தத்தத்தை வேசித்தனம் பண்ண வைப்பான். அடுத்து ஏமாத்துவான். அடுத்து பரலோகத்துக்கு, அடுத்து சாக சொல்லி தூண்டுவான். கொலைவெறி ஆவி. இது பூரா அவனுடைய வேலை. இது பூரா அவனுடைய வழிமறிக்கும் ஆவின்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, உங்களை முன்னேற விடாமல் அங்கங்கே தடுப்பு சோறு போட்டுருவான். ஒரு நல்ல வேலைக்கு போக முடியாமல் தடுப்பு சோறு போட்டுருவான். நிரந்தர வருமானம் கிடைக்காம தடுப்பு சோறு போட்டுருவான். இப்படி முன்னேற முடியாமல் இப்படி எல்லா தடுப்பு போடுறது தான் வழிமறிக்கும் ஆவி. இவன் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான். ஏன்னா பைபிளில் மோசே இந்த அமெரிக்கன் ஆவியத்தை என்ன செஞ்சாங்க? முறியடித்தாங்க. இது ஏசா வழியில் வந்தவங்க. ஓகே. இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ இந்த ஆவிகள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு அமெரிக்கன். இந்த ஒரு அமெரிக்கனை போட்டு தள்ளிட்டா நீங்கள் ஜெயத்தை பார்த்துடலாம். ஹலோ, இதுக்கு என்ன தகுதி? 4 தகுதி சொன்னேன். இந்த அமெரிக்கன் ஆவியை போடுவதுன்னு என்ன அர்த்தம்? அதாவது இனி இந்த அமெரிக்கன் ஆவி உங்கள் குடும்பத்துக்கே வரமாட்டான். இனிமேல் தருத்திரம் வராது. இனிமேல் உங்களுக்கு நல்ல நிரந்தரமான ஒரு வேலை வரப்போகுது, நிரந்தரமான வருமானம் வரப்போகுது, உங்கள் பிஸ்னஸ் செய்கிற போது நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க போகுது. தடுக்க மாட்டான். நீ மலை மேலே இருக்கிற பட்டணத்தில் உயரப்போற. ஓகே, அல்லேலூயா. புரிஞ்சு போச்சா? ஆனால் நம்ம ஆள் என்ன பண்ணுறாங்க? இந்த 4 தெரிஞ்சு வச்சுருக்காங்க. என்ன தெரிஞ்சு வச்சுருக்காங்க? ஜலத்திலேருந்து எடுக்கப்பட்டாச்சு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. 1. 2 வெளிச்சத்தின் பிள்ளைன்னு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தை காலுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. ஓகே. 3 நீ அவனுக்குள்ள இருக்கிறவோ அக்கினிமயமாக இருக்கிறாருன்னு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. 4 நீங்களும் மீட்கப்பட்டு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. இவ்வளோ பவர், இந்த 4 பவர் உங்களுக்கு இருந்துட்டு அவனுக்கு நீங்கள் இடம் கொடுத்து அவனோட நேச்சரிங்க டெய்லி யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவனை போட்டு தடுக்க தகுதி. ஓகே. இப்போ அடுத்து நான் ஒரு காரியம் சொல்கிறேன், கேளுங்க. இதை முதல் தெரிஞ்சுக்கணும். வந்து இதை அறிக்கை பண்ணணும். நீங்கள் என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணி. எப்படி அறிக்கை பண்ணி? யாராச்சும் ஒரு அறிக்கை பண்ணுங்க பார்ப்போம். ஞானசானம் எடுத்துட்டேன். நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக மாறி இருக்கிறேன். அக்கினி மயமானவர் எனக்குள்ள இருக்கிறார். ஓகே. அடுத்து வெரி குட். கையை தட்டு அப்பாவுக்கு. இப்படி சொல்லணும். அவனை அடிக்கிறதுக்கு இப்படி சொல்லிடணும். நான் யார் தெரியுமா? அப்பா விட்டு பிள்ளை, நான் முத்திர அப்படின்னு சொல்லி அவனை சொல்லும்போது அவன் அப்படியே அரல்வான், பேக் அடிப்பான். பயமா இருக்கு. ஒன்றும் புரியல. வறுமையாக அடிக்கிறதுக்கு இடம் கொடுத்தா இடம் பிடிப்பான். ஓகே, புரியுதா? திருப்பி இன்னொரு ஆள் சொல்லு பார்ப்போம். வெரி குட். அடுத்து 2 3 ரைட்டு. ஜென்ஸில் ஒரு ஆள் சொல்லு. ஒன்று வெளிச்சத்தின் பிள்ளை. 2 3 பதறக்கூடாது, பதஷ்டப்படக்கூடாது. வீரமாக சொல்லணும், தைரியமாக சொல்லணும். தெரியுதா? அப்போ தான் இங்கே இருங்க. உங்களுக்கு வெற்றி வேணுமா? நான் சொல்கிறது கேளுங்க. சும்மா போட்டு மதம் இருக்கக்கூடாது. நாளைக்கு உங்களுக்கு ஜெயம் உண்டாக போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பேனாந்து எழுதி வச்சுக்கோங்க. 4 பவர் எனக்குள்ள இருக்கு. சொல்லுங்க, 4 பவர் எனக்குள்ள இருக்கு. 4 அதிகாரம் எனக்குள்ள இருக்கு. இதெல்லாம் கொடுத்துட்டாரா கொடுக்கலையா? இதெல்லாம் வாங்கினீங்களா வாங்கலையா? வாங்கி வச்சு பூட்டி வச்சுட்டு ஏன் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? அவனுக்கு ஏன் இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இன்னொரு ஆள் சத்தமாக சொல்லுங்க. சேரில் உட்காந்து சத்தமாக சொல்ல. வெரி குட். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் அறிக்கணும். ஃபஸ்ட்டு அறிக்கிட்டுட்டு அடுத்து 2வது ஒரு காரியம் செய்யணும். பிதா சித்தம் கொள்கிறார்.
இயேசுவின் வார்த்தை பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிறார். நான் அதை முழங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதை முழங்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உண்டான காரியத்தை பூரா கட்டவிழுக்கணும். சுகத்தை கட்டவிழுக்கிறேன், ஐஸ்வர்யத்தை கட்டவிழுக்கிறேன், அன்பை கட்டவிழுக்கிறேன், சமாதானத்தை கட்டவிழுக்கிறேன் சொல்லிட்டு எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுற ஆயுதங்கள் வாய்க்காத போவதாக அப்படின்னு எதிர்க்கிற வசனங்கள் சொல்லிட்டு, கட்டவிழுக்கிற வசனங்களை சொல்லிட்டு, அடுத்து இந்த காரியத்தை எபிரேயர் 1:13 படி தேவதூதர்கள் எனக்காக செய்து முடிப்பார்கள். இப்படி மட்டும் சொல்லிட்டீங்கன்னா, இப்படி மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா, ஒரு இமை பொழுதுல தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. பிதா சித்தம் கொள்கிறார், இயேசுவின் வார்த்தை பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிறார், நான் அதை முழங்குகிறேன், நான் அதை சொல்லுகிறேன். எனக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அன்பையும் சமானத்தையும் கட்டவிழுகிறேன், நிரந்தர வேலையை கட்டவிழுகிறேன். நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் சூழ்ச்சிகள் வாய்க்காமலே போவதாக. ஒரு வழியா வருகிற போராட்டம் இயேசுவின் நாமத்தில் 7 வழியா ஓடிப்போ. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகளை எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசு மகிமையிலே நிறைவாக்குவார். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக. சுகத்தை கட்டவிழுகிறேன், ஐஸ்வர்யத்தை கட்டவிழுகிறேன், மீட்பை கட்டவிழுகிறேன், சமானத்தை கட்டவிழுகிறேன். கிழக்குக்கு மேற்குக்கும் வடக்குக்கு தெற்குக்கும் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை கட்டவிழுகிறேன். இதையெல்லாம் நான் முழங்குகிறேன். இதையெல்லாம் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கும்படி, இதையெல்லாம் கொண்டு வந்து எனக்கு கொடுக்கும்படி எபிரேயர் 1:13-14 படி தேவ தூதர்கள் எனக்காக செய்து முடிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்வீங்களா? செய்வீங்களா? எடுத்துருவீங்களா? வெற்றியை பார்த்துருவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போற. இந்த அமலேக்கியன் ஆவி பல ரூபத்தில் செயல்படுவான். ஏன்னா இந்த மோசே, ஆரோன், யோசுவா, ஊர் இவர்கள் ஜெயித்தார்கள். கைகளை உயர்த்தி நீங்க ஜெபிக்கணும், கைகளை உயர்த்தி நீங்க கட்டவிழுக்கணும், கைகளை உயர்த்தி நீங்க பேசும்போது கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எனக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அமலேக்கியன் ஆவியை இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கிறேன், முறியடிக்கிறேன். எனக்குள்ளே தேவ வல்லமை, எனக்குள்ள தேவ கிருபை, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர், ஆபிரகாமின் தேவன் எனக்குள்ள இருக்கிறாரு. நான் அசைக்கப்படுவதில்லை, நான் தேவனால் மறக்கப்படுவதில்லை. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்குள்ளே நிறைவாக்குவார். என் தகப்பன் இயேசு என்னோடு இருக்கிறபடியால் தாவீது சிறியது முதல் பெரியது வரை திருப்பி கொண்டது போல நானும் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா.